இது திங்கக்கிழமை காலையில் விடியகாலம் 5 மணிங்க. 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு வெளியில் இருக்கிற ரூம்லாம் நேற்றே க்ளீன் பண்ணிட்டேன். இது வந்து உள்ளே இருக்கிற ரூமு. துணியெல்லாம் நிறைய சேர்ந்து இருந்துச்சுங்க, துவைச்ச துணி. அது இல்லாமல் வீடெல்லாம் க்ளீன் பண்ணும் போது தான் ஏதாவது ஒரு இடத்துல அசிங்கமாக இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து க்ளீன் பண்ணலான்னு தோணும். அதே மாதிரி தாங்க இந்த செல்ஃபில் வந்து நிறைய துணி சேர்ந்து கிளஞ்சிருந்துச்சு. அதையும் சேர்த்து ஒட்டுக்கா மடித்து வைக்கலான்னு சொல்லி கட்டில் எடுத்து போட்டுட்டேன். டைம் இருக்கும்போது மடிக்கலான்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். சரி இன்றைக்கி விடிய காலம் கொஞ்சம் டைம் இருந்துச்சு, சரி மடிக்கலான்னு எடுத்து மடிச்சிட்டு இருந்தேன். குட்டிமா வந்து நேரமாக எழுந்திரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மடிக்க விடலைங்க. சரி நம்ம வீட்டு வேலை தானே, நமக்கு டைம் இருக்கும்போது பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். துணி இந்த காலையிலேயே மடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா மற்ற வேலையெல்லாம் ஸ்டாப் ஆகிடும். அதனால் போய் டக்குன்னு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். காலையில் சாப்பிட வந்து ராகி கூழும், மதியத்துக்கு வந்து புளிச்சக்கீரை கத்திரிக்காய் கடையில் தாங்க செஞ்சுருந்தேன். அது கூட வந்து மூக்கால வேக வச்சு கொடுத்துருந்தேன். ஜெய்குட்டி சாப்பிட்டுட்டு நேரமாகவே கிளம்பிட்டான். குட்டிமாவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. இந்த திங்கக்கிழமை ஆனாவே ஜெய்குட்டிக்கு ஸ்கூல் பேக்கு, லஞ்ச் பேக்கு, யோகா மேட்டு, அது கூட சிலம்பு ஸ்டிக்கு இதெல்லாம் சேர்த்து தூக்கிட்டு போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.